வணக்கம் நண்பர்களே. இன்றைய தகவல் நம்மள நிறைய பேர் ஆப்டிமிஸ்ட், நம்பிக்கையான ஆளு அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் உண்மையிலேயே அப்படி சொல்கிறவங்களில் பாதி பேர் பெசிமிஸ்டா, அதாவது பயந்த அவநம்பிக்கையாளர்களாக தான் இருப்போம். இது ஒரு முரண்பாடான விஷயம் மாதிரி தான் தோணும். ஆனால் நிறைய பேரோட லைஃப்பில் இது சைலண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வெளியில் சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா, ஒருவேளை லாஸ் வந்துட்டா, ஒருவேளை நான் நினச்சது நடக்கலைன்னா அப்படின்ற ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் ரெடி பண்ணி வச்சிருப்போம். சைக்காலஜியில் இதுக்கும் ஒரு பேர் இருக்கு, டிஃபெக்டிவ் பெசிமிசம். அதாவது வெளியில் பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளார வரப்போகிற டிசப்பாயின்மெண்ட்டுக்கு மென்டலாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத யோசிப்போம். ஏன்னா ஒரு மனுஷன் அதிகமாக ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய ப்ரிப்பரேஷனில் அதிகமாக வைப்பான். அதனால தான் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறான், ஆனால் கெட்டது நடந்துருச்சுன்னா ரெடியாக இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷங்க சில நேரத்தில் நம்பிக்கையானவர்களாக இருக்க மாட்டாங்க, பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் இருப்பாங்க. அந்த பயத்துக்கு தான் நான் பிராக்டிக்கலாக இருக்கேன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏமாந்துடவே கூடாது அப்படின்ற பயத்தில் தான் நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய சூழ்நிலை தான் நம்மளை ஆப்டிமிஸ்டாவோ அல்லது பெசிமிஸ்டாவோ உருவாக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிர்நிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.